வெல்கம். இப்போ நம்ம மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஆப்ஜெக்டோட சைஸுக்கு இமேஜ் எவ்வளோ தூரம் மேக்னிஃபை ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கான்கேவ் லென்ஸ் எடுத்துக்கிறோம். கான்கேவ் லென்ஸ் எடுத்துகிட்டு ரே ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஓ டேஸ் எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட் இங்கேருந்து லைட் எமிட் ஆகுது. லைட் வந்து பேரலல் ரே எமிட் ஆகுது. பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு ரே எமிட் ஆகி இந்த பாயிண்ட் ஏல பட்டு ஸ்ட்ரைக் ஆகி ரிஃப்ளெக்ஷன் ரே வந்து இது வழியாக போகுது. சரிங்களா? ஃபோக்கல் வழியாக போகுது. எப்பவுமே நமக்கு தெரியும் பேரலாக வந்துச்சுன்னா ஃபோக்கஸ் வழியாக ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். அடுத்த ரே வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் போலில் ஐ ஆங்கிளில் படுது. அதே ஆங்கிள் ஈக்குவல் டு ஆர் ஆங்கிளில் ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது. சரிங்களா? அப்போ இங்கே ஆப்ஜெக்ட் இருக்கு, இங்கே இன்வெர்டடா இமேஜ் இருக்கு. ரியல் இமேஜ் தானே, ஏன்னா கண்ணாடிக்கு வெளியே தானே தெரியுது. இங்கிட்டு ஒரு திரைய வச்சோம்னா அந்த இடத்துல குட்டியா இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கும். ஒரு வேளை இங்க 100 சென்டிமீட்டர்னா இங்க 30 சென்டிமீட்டர்ல ஒரு ரியல் இமேஜ் இன்டர்செப்ட் ஆகுது. ஒரு திரைய வச்சு பிடிச்சோம்னா இன்டர்செப்ட் ஆகும். அதுதான் ரியல்னு சொல்லுவோம். கண்ணாடியில தெரியறது வெர்ச்சுவல். சரிங்களா? ரைட். இப்போ இந்த ஜாமெட்ரி யூஸ் பண்ணி நம்ம எவ்வளவு தூரம் இது மேக்னிஃபை ஆயிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க வந்து 100 சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னோம்னா இது 30 சென்டிமீட்டர்ல ரெடியூஸ்டு சைஸ்ல தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆயிருக்கு, 30% குறைஞ்சிருக்கு, சைஸ்ல குறைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ மேக்னிஃபிகேஷன் வந்து ஒன்றை விட அதிகமாக இருந்துச்சுன்னா சைஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். மேக்னிஃபிகேஷன் ஒன்றை விட கம்மியாக இருந்துச்சுன்னா சைஸ் கம்மியான ரெடியூஸ்டு சைஸ் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். சரிங்க? இப்போ ட்ரையாங்கிள் வந்து சிமிலர் ட்ரையாங்கிளை பார்க்குறோம். ஓ டேஸ் பி, ஓ டேஸ் பி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். அடுத்தது ஐ டேஸ் பி, ஐ டேஸ் பி. அப்ப பெரிய ட்ரையாங்கிள் இது, அடுத்தது குட்டி ட்ரையாங்கிள் ஐ டேஸ் பி. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் கம்பேர் பண்ணி கரஸ்பாண்டிங் சைடு ரேஷியோவை ஈக்குவேட் பண்றோம். ஸோ அதுதானே நமக்கு தெரியும், ட்ரையாங்குலர் ப்ராப்பர்ட்டி தானே. ஸோ அப்ப ஐ டேஸ் ஈக்குவல் டு இந்த சின்ன ட்ரையாங்கிள் ஐ டேஸ் கரஸ்பாண்டிங் சைடு எடுத்தா பெரிய ட்ரையாங்கிள்ல ஓ டேஸ் ஓ. சரிங்களா? ஓ டேஸ் ஓ டேஸ் எடுத்துக்கலாம். இப்போ இங்க ஐ டேஷ்னு சொல்ற மாதிரி இங்க ஓ டேஷ். அப்ப ரெண்டும் சைடும் ரேஷியோ எடுத்தாச்சு. அதே மாதிரி இங்க பிஐ அப்படின்னு சொல்லலாம் சின்ன ட்ரையாங்கிள்ல, இங்க பிஓன்னு சொல்லலாம் பெரிய ட்ரையாங்கிள்ல. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சைடை ஈக்குவேட் பண்ணியாச்சு. சரி, இப்ப ஐ டேஷ்னா என்ன? ஐ டேஷ்னா இன்வெர்டடா இருக்குல்ல, பர்பண்டிகுலரா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலரா இன்வெர்டடா மெஷர் பண்றோம். அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஐ டேஷை மைனஸ் ஹச் டேஷ்னு போட்டுட்டோம். சரிங்களா? அப்போ ஓ டேஷ்ங்கிறது பர்பண்டிகுலரா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு அப்வர்டா மெஷர் பண்றோம். அதனால பாசிட்டிவ்ல போட்டிருக்கோம். பிஐங்கிறது என்ன? பிஐ இங்க தானே இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப இமேஜ் டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? வின்னு தானே சொல்லுவோம். இப்போ போல்ல இருந்து லெஃப்ட் சைடு மெஷர் பண்றதுனால மைனஸ் வி சொல்லுவோமா? ரைட். அடுத்தது என்ன? பிஓ தானே. பிஓங்கிறது என்ன? ஆப்ஜெக்ட் பொசிஷன் தானே. அப்போ போல்ல இருந்து ஆப்ஜெக்டை லெஃப்ட் சைடு தானே மெஷர் பண்ணணும். அப்போ லைட்டோட டைரக்ஷன் கன்வர்ஷன் இப்படி தான் இருக்கு. ஸோ இப்போ ஆப்ஜெக்ட்ல இருந்து லைட்டோட டைரக்ஷன் லெஃப்ட்ல இருந்து ரைட் இருக்கு. ஸோ போல்ல இருந்து ஆப்ஜெக்ட் எப்படி நோக்கி மெஷர் பண்ணனால லெஃப்ட்ல எடுத்துப்போம். ஸோ மைனஸ் யூ அப்படின்னு போட்டுக்கும். அப்ப இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். இப்ப வி பை யூனா மேக்னிஃபிகேஷன். சரிங்களா? வி பை யூனா மேக்னிஃபிகேஷன். இந்த மைனஸ் வந்து இந்த மைனஸ் ஹச் பை ஹச் டேஷ்ங்கிறது இங்க ரெண்டு சைடு மல்டிப்ளை பண்ணி மைனஸ் வி பை யூன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? அப்ப மேக்னிஃபிகேஷன்ங்கிறது மைனஸ் வி பை யூ. சரிங்களா? இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்புறம் இதுலயே இன்னொரு ஃபார்முலா இருக்கு. கான்கேவ் மிரர் கான்வெக்ஸ் மிரர்ல இந்த போத்துக்கு இதுக்கு இந்த கேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதே சேம் கேஸ்ல இப்ப ஒருவேளை இன் டேர்ம்ஸ் ஆஃப் வில இருக்கு, எஃப்ல இருக்கு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் வி எஃப்ல மேக்னிஃபிகேஷன் வேணும்னா என்ன, யூஎஃப்ல மேக்னிஃபிகேஷன் வேணும்னா என்ன, ஃபோக்கல் லென்த் இன்க்ளூட் ஆகல மேக்னிஃபிகேஷன் என்னன்னு அதர் ஃபார்முலால எப்படின்னு பார்க்கலாம். ஸோ 1/v + 1/u = 1/f. ரெண்டு சைடையும் வியால மல்டிப்ளை பண்ணு. இப்போ வியால மல்டிப்ளை பண்ணா ரெண்டு சைடும் இங்க வி கேன்சல் ஆயிரும், 1 வரும். நார்மலா இங்க வி பை யூ வரும், இங்க வி பை எஃப் வரும். சரிங்களா? அப்ப எனக்கு வி பை யூ தானே மேக்னிஃபிகேஷன், மைனஸ் வி பை யூ தான் மேக்னிஃபிகேஷன். அதனால இது அந்த சைடு கொண்டு போயிடுறேன். கொண்டு போனா மைனஸ் வி பை யூ. இதை இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்ப இதை இங்கிட்ட அப்படியே டோட்டலா எடுத்து வரும்போது மைனஸ் வி பை எஃப் வருது. எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் வந்து எதுவுமே ஃபார்ம் இப்படி வருது, எம் ஈக்குவல் டு எஃப் மைனஸ் வி டிவைடட் பை எஃப். இது வந்து மேக்னிஃபிகேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வி. சரிங்களா? ரைட். அதே சமயம் இங்க வியை இங்க ரெண்டு சைடு மல்டிப்ளை பண்ணு, இங்க யூவை ரெண்டு சைடு மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணல எனக்கு மேக்னிஃபிகேஷன்
எஃப் டிவைடட் பை எஃப் மைனஸ் யூன்னு கிடைக்குது. சரிங்களா?